வாழ்க்கையில கிரியை செய்கிறதுக்கு நம்ம அனுமதி கொடுக்கணும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில உள்ள வர்றதுக்கு, நமக்குள்ள வர்றதுக்கு அனுமதிக்கணும். அவன் சிலர ஆண்டவர் வெளியே நின்று தட்டுவாரு, திறக்கவே மாட்டான். இதோ வாசல்படி நின்று தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் நினைச்சுவேன் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனோடு போஜனம் பண்ணுவான். இன்னைக்கு ஆண்டவர் கதவை தட்டத்தான் செய்யறாரு. சில நேரத்துல எங்க தட்டுதாரு, இதே கதவை தட்டுதாரு, திறக்கதே கிடையாது. இங்க திறக்க யாருக்கும் திறக்காதாலே உங்களுக்கு திறப்பா அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருக்குது. மசாலது கிடையாது. அப்புறம் அப்படிதான் இருக்கணும். யாரு நான் திறக்க மாட்டேன்னு சொல்லி வீம்பு பண்ணிக்கிட்டு இருந்தா ஆண்டவர்கிட்ட அந்த வீம்பு பண்ணோம்னா நமக்கு தான் நஷ்டம். ஏசுநாதர்கிட்டலாம் வீம்பு பண்ண முடியாது. உலக மக்கள்கிட்ட வீம்பு பண்ணா ஐயோ வீம்பு பண்ணுதானே, உறவு கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சுவாங்க, கொஞ்சம் இது பண்ணுவாங்க. ஆனா அவர்கிட்ட வீம்பு பண்ணா போப்போ அப்படின்னு போயிடுவாரு. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யறதுக்கு இடம் கொடுத்தா தான் அங்க நன்மை நடக்கும். அங்க நன்மை நடக்கும். ஆண்டவர் நன்மை செய்ய ஆயத்தமா இருக்கிறார். ஆனா நம்ம ஆயத்தமா? ஆண்டவர் நன்மை செய்ய ஆயத்தமா இருக்கிற தேவன் கதவை தட்டுறார். இந்த கூனியான ஸ்திரீனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நன்மை செய்வதற்கு அவள் இடம் கொடுத்தார். அவளுடைய நன்மையை பெற்றுக்கொள்ளணுங்கிற ஆர்வம் இருக்க போய் தான் ஓடோடி வந்தான். ஆலயத்துக்கு ஓடோடி வந்தான். சபைக்கு ஓடோடி வரணும். பல தெய்வ பிள்ளைகளை ஆண்டவர் அசைவாடுவதற்கு, ஆண்டவர் நமக்குள்ளே கிரியை செய்வதற்கு, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுவதற்கு, நம்முடைய ஆசீர்வதிப்பதற்கு, நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்வதற்கு நம்ம திறந்து கொடுப்போம், இடம் கொடுப்போம். அப்பொழுது நன்மை நடக்கும். அப்பொழுது தேவன் நன்மையான காரியத்தை செய்வார்.